நம்முடைய கல்வி முறையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் தேவைப்படுகிறது. பழைய பாடங்களே இன்னும் படிச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம அவுடேட் ஆயிடுவோம். நாங்கள் அந்த காலத்தில் விமானம் விட்டோம், புஷ்பக விமானத்தை அன்றைக்கி விட்டுட்டோம். ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு புஷ்ப விமானத்தில் போனார். அப்புறம் வந்து அன்றைக்கே நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரியை கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா பிள்ளையாருடைய தலையை அறுத்துட்டு நாங்கள் மனித தலையை விட்டுட்டு யானை தலையை வச்சு அன்றைக்கே ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். அன்றைக்கே நாங்கள் சயின்ஸில் முன்னேற்றம் கதை சொல்கிறதெல்லாம் வந்து உலகம் காரி துப்போம். இந்தியாவை மூடர் கூடமாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அறிவியல் அடிப்படையில் பேசாமல் நம்பிக்கை அடிப்படையில் பேசுவது என்றைக்குமே கேடு விளைவிக்கும். வேத காலம்தான் இந்திய வரலாற்றுடைய தொடக்கம் என்றுதான் ஆங்கிலேயர் உட்பட எல்லாருமே எழுதி கொண்டிருந்தார்கள். வேத காலம் என்பது கிமு 1300 கிமு 500 அந்த காலம் தான் வேத காலம் என்பது. அவன் சொன்னா வேத வாக்கா என்று நம்ம பேசுறோம்ல, சாதாரண பேச்சில் கூட சொல்றோம். நீ சொன்ன பெரிய வேத வாக்கா நான் ஏன் கேட்கணும்னு சொல்றோம். இப்போ வேத வாக்குன்னா யாரும் தட்டக்கூடாதுன்னு ஒரு கருத்து நமக்குள்ள தலையில ஏற்றி வச்சிருக்காங்க. காலங்காலமாக பிரச்சாரம் செய்து செங்கல் சொல்றவனை வந்து அவங்க கேவலமாக பேசி எழுதியிருக்காங்க அவங்களுடைய வேத இலக்கியங்களில். அதே போல் பானை செய்யக்கூடிய குயவர்களை சூத்திரன் என்று அவர் வைத்திருக்கிறார்கள். இப்போதும் வடநாட்டுக்கு போனீங்கன்னா பானை செய்யக்கூடிய குயவர்கள் சூத்திரர்கள் தீண்டத்தகாதவர்களாக வச்சிருக்காங்க. அவன் கழுத்து அறுக்கிற வேண்டும் அவனை பற்றி பாட்டு எழுதி வச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் மொத்த இந்தியாவுடைய வரலாற்றையே தெற்கில் இருந்து மீண்டும் எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கு வரலாற்று ஆய்வாளருக்கு உருவாகி இருக்கிறது. இதில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட ஆரிய இதன் மீதான ஒவ்வாமைகள் எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு, இது ஏதோ இந்த திமுக அரசியல் வந்ததுனால, திமுக அண்ணா திமுக வந்ததுனால தான் திராவிடத்தை பேசுகிறவனுக்கு தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. இது ஒரு இனம், சப்பை மூக்குள்ள ஒரு இனமாக இருந்தது. இன்று கலந்து அந்த இனம் என்பது இல்லாமல் போய்விட்டது. ஆனால் மொழி இருக்கிறது. நான் தமிழ் என்பது ஒரு திராவிட மொழியினுடைய ஒரு முக்கியமான குடும்பம். அந்த குடும்பத்தில் தமிழ் ஒரு மொழியாக இருக்கிறது. எல்லா மொழிக்கும் தாயாக சமஸ்கிருதமும் கிடையாது, தமிழும் கிடையாது. அப்போ மனுஷன் எங்கேயா தோன்றினான்? அதற்கு மரபணு ஆராய்ச்சி இன்றைக்கு நமக்கு கை கொடுக்கிறது. நம்ம எல்லாருமே நம்முடைய மூதாதையர்கள் எல்லாருமே ஆப்பிரிக்கா கண்டத்திலே தோன்றியவர்கள். உண்மையிலேயே நமக்கு சொந்தக்காரங்க யாரு? சிம்பான்சி தான். நம்ம சாதிக்காரன் மதத்துக்காரன் இதெல்லாம் பின்னாடி வந்தது. இதில் நாய்க்கர் குரங்கு, நாடார் குரங்கு, தேவர் குரங்கு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரே குரங்கிலிருந்து வந்தவங்க தான். நம்ம அறிவியலை எதற்காக வரலாற்றை ஏன் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வியாதிகளை சரி செய்ய வேண்டும் அல்லவா? 1,00,000 பேருடைய டிஎன்ஏ மாதிரி எடுத்து டெஸ்ட் பண்ணதில் எல்லாருமே ஆப்பிரிக்காவில் இருந்து தான் ரூட் இருக்கு. இப்போ விஞ்ஞானம் சொன்னால் அப்புறம் நம்மளை மாற்றிக்கிறோம்ல. நான் மாற்ற மாட்டோம், இது வந்து அது இது வந்து ஆரிய சூது இப்படிலாம் சொன்னால் அது உலகம் ஏற்றுக்குமா? இப்போ கிளியர் கட்டாக வந்து சுத்தமான இனம், சுத்தமான எந்த கலப்பும் இல்லாத இனம் என்று இன்றைக்கு இந்தியாவில் யாரும் கிடையாது. ஒரே மதம் இந்தியாவில் கிடையாது, ஒரே சாதி இந்தியாவில் கிடையாது. இந்தியன் என்று சொன்னாலே கலப்பு கலப்பு கலப்பு. இதில் தூய்மைவாதம் பேசுவது என்பது வரலாற்றுக்கும் அறிவியலுக்கும் புறம்பானது. மேடையிலும் எதிரையும் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டு உலகத்திற்கு ஜான் மார்ஷல் அறிவித்த நூற்றாண்டை தமிழ்நாடு கொண்டாடி வருகிறது. தமிழ்நாடு மட்டும் கொண்டாடி வருகிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் கொண்டாடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அது ஏன் என்பதை பற்றி நாம் பேசுவோம். அதை ஏன் நாம் கொண்டாட வேண்டும்? அதுவும் இந்த 21வது புத்தக திருவிழாவில் இந்த மேடைக்கு பின்னாலும் இந்த பின்திரையிலேயும் அங்கே கண்காட்சியாகவும் சிந்துவெளியிலே கண்டெடுக்கப்பட்ட பொருட்களின் படங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. கிமு 2600 கிமு 1900 வரையிலான காலம்தான் சிந்துவெளி நாகரிகம் உச்சத்தில் இருந்த காலம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கணிக்கிறார்கள். இந்த வரலாற்றை பொதுவாக சிந்துவெளி மட்டுமல்ல, வரலாற்றை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? வரலாறு அவ்வளோ முக்கியமான விஷயமா என்று நாம் யோசித்தால், நம்முடைய கல்லூரிகளிலெல்லாம் +2 ரொம்ப குறைந்த மார்க் வாங்கியவர்கள் தான் வரலாற்று பாடமாக போய் எடுப்பார்கள். வேறு ஒன்றும் சயின்ஸ் சப்ஜெக்ட்லாம் கிடைக்கலன்னா, அதுக்கெல்லாம் மார்க் பத்தாதுன்னா ஹிஸ்ட்ரியை கொடுங்க, தமிழை கொடுங்கன்னு அப்படி வச்சுருக்காங்க. நம்முடைய சமூகத்தில் ஒரு சமூக அறம் இல்லாமல் போனதுக்கு காரணமே ஹிஸ்ட்ரிக்கும் தமிழுக்கும் மரியாதை குறைஞ்சது தான் கல்விப்புலத்தில். வரலாற்றை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? வரலாறு என்றால் என்ன? அது ஏதோ பழைய கதை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். வரலாறு என்பது பழைய கதை அல்ல. இப்போ உங்களுக்கு திடீர்னு வயிற்று வலி வருது, டாக்டர்கிட்ட போகிறீங்க. டாக்டர் என்ன கேட்குறாரு? நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? உங்கள் சாப்பாட்டினுடைய வரலாற்றை கேட்குறாரு. நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாரு. எங்களை மாதிரி கொஞ்சம் வயசான ஆளுக்கு சுகர் பிபிலாம் ஏறிடுது, டாக்டர்கிட்ட போகிறோம். அப்போ டாக்டர் என்ன கேட்குறாரு? உங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சான்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? நோயின் வரலாற்றை கேட்குறாரு.
நீங்கள் அட்மிட் ஆகி ஆஸ்பத்திரியில் படுத்தீங்கன்னா உங்கள் கட்டிலில் ஒரு சீட்டு தொங்க விட்டுருப்பாங்க. அதுக்கு பேர் என்னது? கேஸ் ஹிஸ்ட்ரி. கேஸ் ஹிஸ்ட்ரி தான். இந்த ஹிஸ்ட்ரி என்பது பழைய கதை அல்ல. இப்போ இருக்கிற உங்கள் வியாதியை சரி செய்யணும்னா நேற்றைய நடந்த கதையை உங்களுக்கு தெரியணும். வரலாறு ஏன் முக்கியம் என்றால், இன்று இருக்கக்கூடிய வியாதிகளை, அது தனிநபருக்கான வியாதி ஆனாலும் ஒரு தேசத்துக்கான வியாதி ஆனாலும், இன்றைய வியாதியை சரி செய்ய வேண்டும் என்றால் நேற்றைய சரியான வரலாறு நமக்கு தெரிந்தாக வேண்டும். அதனால்தான் நாம் இந்த சிந்துவெளி நாகரிகம் என்கின்ற இதனுடைய வரலாற்றை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கொண்டாடுகிறது. தமிழ்நாடு அரசு கொண்டாடுவது மட்டுமில்லை, ஜான் மார்ஷலுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிறார். ஜான் மார்ஷலுக்கு அவர் என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா என்று பல பேர் கேள்வி கேட்கலாம். உண்மையிலே ஒரு மிகப்பெரிய அப்பாட்டக்கர் தான் அவர். எப்படி என்று நான் சொல்கிறேன். இன்னொன்று, அந்த சிந்துவெளியிலே தோண்டி எடுக்கப்பட்ட பொறிப்புகளில் எழுத்துக்கள் இருக்குது. அந்த எழுத்து என்ன மொழி எழுத்து என்று இதுவரை யாராலும் அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியவில்லை. அதை இந்த உலகத்தினுடைய அறிஞர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படி யாராவது வாசித்து சொன்னால் அவர்களுக்கு 7.5 கோடி ரூபாய் பணம் தருவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அவ்வளவு முக்கியமான விஷயம் அது. இதெல்லாம் ஏன் நடந்து கொண்டிருக்கிறது? அப்படியானால் இந்த சிந்துவெளி நாகரிகம் தான் என்ன என்றால், நீங்கள் கொஞ்சம் இந்தியாவினுடைய மேப் இருக்கு இல்லையா, வரைபடம், அதை கொஞ்சம் மனசில் கற்பனையில் வச்சுக்கோங்க. இந்த சிந்துவெளி என்பது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், ராஜஸ்தான், குஜராத், வடமேற்கு இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானத்தில் ஒரு பகுதி, மகாராஷ்டிராவில் ஒரு பகுதி, இந்த ஏரியா முழுக்க பரவி இருந்த ஒரு நாகரிகம் தான் சிந்துவெளி நாகரிகம். அதை ஹரப்பா நாகரிகம் என்றும் சொல்வார்கள், மொஹஞ்சோதரோ நாகரிகம் என்றும் சொல்வார்கள், சிந்துவெளி நாகரிகம் என்றும் சொல்வார்கள். எல்லாம் ஒன்று தான். சிந்து நதி பாய்கின்ற அந்த 2 கரைகளிலேயும் 1400 நகரங்களை தோண்டி எடுத்திருக்காங்க. முதல்ல தோண்டப்பட்ட நகரம் ஹரப்பா. ஆகவே அதை ஹரப்பா நாகரிகம் என்று சொல்கிறார்கள். சிந்து நதியின் கரைகளில் இருந்ததால் அதை சிந்துவெளி நாகரிகம் என்று சொல்கிறார்கள். அந்த சிந்துவெளி நாகரிகம் கிமு 2600 முதல் 1900 வரை மிக செழிப்பாக இருந்தது. அதே காலத்தில் உலகத்தில் மூத்த நாகரிகங்கள் 2 இருந்தன. அது என்னென்னா, நம்ம ஆப்கானிஸ்தானத்துக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா ஈரான், ஈராக், சிரியா அதெல்லாம் இருக்குது. அந்த வட்டாரத்தில் டைகிரிஸ், யூப்ரட்டிஸ் நதிகள் ஓடுகின்றன. அந்த நதிக்கரையிலே உருவான நாகரிகத்தை மெசபடோமியா நாகரிகம் அல்லது சுமேரிய நாகரிகம் என்று சொல்கிறார்கள். அதுவும் நம்முடைய சிந்துவெளி நாகரிகம் சமகாலத்தை சேர்ந்தவை. அதே காலத்திலிருந்து இன்னொரு நாகரிகம் இன்னும் மேற்க போனால் நைல் நதிக்கரையிலே எழுந்த நாகரிகம் எகிப்து நாகரிகம். அங்கே பிரமிடுகள் எல்லாம் இறந்தவர்களை, மன்னர்களை பிரமிடுகளுக்குள்ளே வைத்து புதைத்தார்கள். ஆகவே அது பிரமிடுகள் நாகரிகம் அல்லது நைல் நதி நாகரிகம் என்று அதை குறிப்பிடுவார்கள். எகிப்திய நாகரிகம் அது. இந்த 3 நாகரிகங்களும் சமகாலத்தில் இருந்த மூத்த நாகரிகங்கள். அந்த 2 நாகரிகங்களை விட இந்த சிந்துவெளி நாகரிகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன என்று சொன்னால், அதனுடைய பிரம்மாண்டம். சிந்துவெளி நாகரிகம் என்பது 15 லட்சம் சதுர கிலோமீட்டரில் பரவி இருந்த ஒரு நாகரிகம். அந்த மெசபடோமியா நாகரிகமும் சுமேரிய நாகரிகமும் நைல் நதி நாகரிகம் இரண்டையும் சேர்த்தால் கூட சிந்துவெளி அளவுக்கு பரப்பளவில் கிடையாது. அவ்வளவு பெரிய அளவுக்கு பரந்த நாகரிகம் அது. தமிழ்நாட்டினுடைய மொத்த பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதை விட பெருசு 15 லட்சம் சதுர கிலோமீட்டர். மொத்த இந்தியாவுடைய மொத்த பரப்பே 30 லட்சம் சதுர கிலோமீட்டர் தான். அதில் 1/3 பங்குக்கு மேலாக பரவி இருந்த நாகரிகம் இந்த சிந்துவெளி நாகரிகம். இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நாகரிகம் என்பது அதனுடைய முதல் சிறப்பு. இரண்டாவது, அது ஒரு நகர நாகரிகம். நகரம் என்பது விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டு விவசாயத்தில் உற்பத்தி அதிகமாகி உபரி ஏற்பட்டு அந்த உபரியை விற்பனை செய்யக்கூடிய, பண்டமாற்று செய்யக்கூடிய வணிகம் என்று உருவான போது வணிகம் நடக்கக்கூடிய இடமாக சந்தை தான் நகரம். பூர்ஸ் என்று கார்ல் மார்க்ஸ் குறிப்பிடுவார். சந்தை தான் நகரமாகிறது. நகரம் என்றாலே கடை தான். நீங்கள் திருப்பூர் ஒரு பெரிய நகரம் என்றால் என்ன இருக்குது? பூரா கடை தான், வியாபாரம் தான், வணிகத்தின் மையம்தான் நகரம். அப்போ அது வேளாண்மைக்கு அடுத்த கட்டத்தில் நாகரிகம் சென்ற பிறகுதான் அங்கே நகரங்கள் உருவாகும். நாகரிகம் என்ற சொல்லுக்கே வேறு சொல்லாக இருப்பது நகரம்தான். ஆகவே அது ஒரு மிகப்பெரிய நகர நாகரிகம். 1400 நகரங்களை தோண்டி எடுத்திருக்கிறார்கள் சிறிதும் பெரிதுமாக. அதில் ஹரப்பா நாகரிகத்துக்கும் ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையிலே 700 கிலோமீட்டர் தூரம் இருக்குது.
இந்த ஜான் மார்ஷல் என்பவருடைய முக்கியத்துவம் என்ன, அவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் ஏன் அறிவித்தார், அவ்வளோ முக்கியம் என்ன என்று சொன்னால், அவர் இதை அறிவிக்கும் போது ஜான் மார்ஷல் இந்திய தொல்லியல் துறையினுடைய இயக்குனர். அப்போ அவர் 26 வயசு பையன்தான். ஆங்கிலேயருடைய ஆட்சி காலம் நடந்து கொண்டிருக்கிறது 1924. இவர் 1902 இங்கே 26 வயசில் ஜாயின் பண்ணுறாரு இங்கே. அப்போ இந்தியாவை சேர்ந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் ஆர்டி பானர்ஜி என்பவரும் இன்னொரு நம்ம சஹானி என்பவரும் ஆர்டி சஹானி என்பவரும் இந்த மோஹஞ்சதாரோ ஹரப்பாவை தோண்டிட்டு இருக்காங்க. அவங்க கல்கத்தாவுடைய தொல்லியல் அலுவலகத்திலிருந்து பானர்ஜி தோன்றார். அவங்க 2 பேரும் தோண்டி எடுத்தோம். அந்த காலத்தில் என்ன பழக்கம்னா, எந்த அதிகாரி தோன்றாரோ அவர் இருக்கிற ஆஃபீஸுக்கு அதை கொண்டு போயிடலாம், அந்த பொருட்களை போகிறான். ஸோ கல்கத்தாவுக்கும் பூனாவுக்கும் லாகூருக்கும் போயிடுச்சு தோண்டி எடுத்ததெல்லாம். ஜான் மார்ஷல் என்ன செய்தார்னு சொன்னால், அவர் பொறுப்பேற்ற போது இந்திய தொல்லியல் துறையினுடைய தலைமையகம் சிம்லாவில் இருந்துச்சு. அப்போது இவர் சிம்லாவில் இருந்து கொண்டு தொல்லியல் கருத்தரங்கு ஒன்றை நடத்துகிறார். அப்போ இங்கே எல்லா ஊர்லேயும் உள்ள பொருட்களை பூரா இங்கே கொண்டு வர சொல்கிறார். கொண்டு வர சொல்லி ஒரு பெரிய மேஜையில் வரிசையாக அடுக்கிறார். அடுக்கும்போது தான் அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு, மோஹஞ்சதாரோவுக்கும் ஹரப்பாவுக்கும் 200 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஆனால் 2 ஊர்களையும் கிடைத்த பொருட்கள் எல்லாம் அச்சு அசல் அப்படியே ஒன்று போல் இருக்குது. அங்கே ஹரப்பாவிலே தோண்டி எடுக்கப்பட்ட செங்கல் 7:14:28 1:2:4 சைஸில் இருக்குது. அதே சைஸு மோஹஞ்சதாரோவிலையும் கிடைக்குது. 1400 நகரங்கள்லையும் இப்போ இன்றைக்கு வரைக்கும் தோண்டி எல்லா இடங்கள்லையும் ஒரே சைஸில் செங்கல் இருக்குது. அப்போது இது முழுக்கவே எல்லா நகரங்களுமே ஒன்றோடொன்று தொடர்புடையதாக ஒரே நாகரிகமாக இருந்திருக்க வேண்டும் என்று அப்போ தான் கண்டுபிடிக்கிறார் அவர். எடைக்கற்கள், ஹரப்பாவில் இருந்த எடைக்கற்களும் அது என்ன அதே தரக்கட்டுப்பாட்டோடு அந்த பகுதி முழுக்க கிடச்சிருக்கு. அப்போ இது ஒரு நிச்சயமாக இது ஒரு நாகரிகம் என்று அவர் கண்டுபிடிக்கிறார். இப்போ கீழடியில் தோண்டி எடுத்திருக்காங்க நிறைய பொருட்களை. அப்போ அதை வைகைக்கரை நாகரிகம் என்று சொல்லலாம் என்று பல எழுத்தாளர்கள் எழுதுகிறாங்க. அதை இன்னும் சில தொல்லியல் ஆய்வாளர்கள் அது இன்னும் அதுக்கு அவசரப்படாதீங்க, அது ஒரு நாகரிகம் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்னும் பொருட்கள்லாம் இன்னும் அந்த 2 நதிக்கரையிலும் தோண்டி எடுத்த பிறகு தான் சொல்ல முடியும் என்று சில தொல்லியல் ஆய்வாளர்கள், கல்வெட்டியல் துறை அறிஞர் ஒய் சுப்பராயலு போன்றவர்கள்லாம் அதை அவசரப்பட்டு சொல்ல வேண்டாம், இன்னும் தோண்டி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே சிந்துவெளியில் தோண்டி எடுக்கப்பட்டது ஒரு நாகரிகம், நகர நாகரிகம், ஒரே மாதிரி செங்கல். இது எல்லாத்தையும் விட மிகச் சிறப்பு என்னவென்று சொன்னால், அந்த மெசபடோமியா நாகரிகத்தில் மன்னர்களுக்கு பெரிய அரண்மனைகள்லாம் தோண்டி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பெரிய பெரிய கோயில்கள் தோண்டி எடுத்தாங்க. நைல் நதிக்கரையில் பிரமிடுகள் இருக்குது. ஆனால் சிந்துவெளியில் பெரிய அரண்மனைகள் இல்லை. ஆனால் பொதுமக்கள் வாழ்வதற்கான வீடுகள் தோண்டி எடுத்திருக்காங்க. எல்லா வீடுகள்லையும் கக்கூஸ் இருக்குது. கக்கூஸ்னால் ஒரு மண்பானையை, பெரிய மண் முடாவை பதிச்சு, செப்டிக் டேங்க்கு மண்பானையில் பதிச்சு அடியில் ஓட்ட போட்டிருக்காங்க. அது வெளியே வேஸ்ட்டெல்லாம் தண்ணீர்லாம் போகிற மாதிரி ஒரு சிஸ்டம். தெருக்களுக்கெல்லாம் கழிவறை வாய்க்கால், சாக்கடை போகிறதுக்கான வாய்க்கால் இருக்குது. மக்கள்லாம் குளிப்பதற்கான பொது குளிப்பிடம் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த கண்காட்சியில் நம்ம வச்சுருக்காங்க. பொது குளிப்பிடம் இருக்குது. அதாவது மக்கள் சார்ந்து இந்த நாகரிகம் இருந்திருக்கு. மன்னர்கள் இல்லை, அரண்மனை இல்லை, கோயில்கள் கிடையாது, ஒரு கோயிலே கிடையாது. வழிபாடு இருந்திருக்கிறது, ஆனால் கோயில்கள் கிடையாது. கீழடியிலையும் மதம் சார்ந்து எதுவுமே கிடைக்கவில்லை. ஆகவே மிகச் சிறப்பு மக்கள் நலன் சார்ந்து, மக்களுக்கு தேவையான கழிப்பிடங்கள், குப்பை தொட்டிகள், இவையெல்லாம் வச்சு. அப்போ இது ஒரு நாகரிகம் ரொம்ப ஒரு ஹைலி சிவிலைஸ்டு சொசைட்டி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது சிந்துவெளி நாகரிகத்தினுடைய மிக சிறப்பாகும். இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு, ஜான் மார்ஷல் அறிவிச்சிட்டாரு. அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, அந்த மக்கள் அந்த அந்த இதில் போகிற எழுத்துக்கள் இருக்குது, சித்திர எழுத்துக்கள் மாதிரி இருக்குது, அது என்ன மொழி? அடுத்த கேள்வி உடனடியாக வருது. அந்த மக்கள்லாம் யார்? இந்த மகத்தான நாகரிகத்தை உருவாக்கிய மக்கள் யார்? அவர்கள் எங்கே? தோன்றின நகரம் இருக்குது, ஆனால் மக்கள் எங்கே? அந்த நாகரிகம் சிதைந்த போது அந்த மக்கள் எங்கேயோ கிளம்பி போயிருக்கணும், அல்லது அந்த சைட்லேயே பக்கத்தில் இருக்கணும். ரெண்டுமே நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி கிழக்கு நோக்கி போனாங்கன்னா கங்கை சமவெளி பூரா பரவி இருக்கணும். தெற்கு நோக்கி வந்தால் இந்த பக்கம் வரைக்கும் வந்திருக்கணும். இப்போ தெற்கு நோக்கி தான் நிறைய நகரங்கள் தோண்டி எடுத்திருக்காங்க. மகாராஷ்டிராவில் தைமாபாத்னு ஒரு ஊர் கடைசியாக தோண்டி எடுத்திருக்காங்க, அதுவும் சிந்துவெளி நாகரிகம் தான் என்று. ஆப்கானிஸ்தானத்தில் 1900 கிலோமீட்டரு மோஹஞ்சதாரோ ஹரப்பாலிருந்து 1900 கிலோமீட்டர் மேற்க அங்கே தனியாக ஒரு குடியிருப்பு இருக்குது, ஷார்த்துகை அப்படிங்கிற இடத்துல, ஆப்கானிஸ்தானத்தில். அது சிந்துவெளி குடியிருப்பாக இருக்கிறது. இப்போ தெற்கே மகாராஷ்டிரா வரைக்கும் தோண்டியிருக்காங்க. மகாராஷ்டிராவுக்கு தெற்கே இன்னும் தோண்டலை.
ஏன்னா நம்முடைய நாட்டில் உள்ள இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, எதை தோண்ட வேண்டும் அதை தோண்ட மாட்டார்கள், எது தோண்ட வேண்டாம் அதை தோண்டுவார்கள். அதுதான் இன்றைக்கி நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. கீழடியில் 3 கட்டமாக தோண்டுவதற்கு மத்திய அரசு தொல்லியல் துறை நிதி ஒதுக்கியது. அந்த 3 தோண்டுதல்களிலேயே நமக்கு 5300 பொருட்கள் கிடச்சது. இவ்வளவு பொருட்கள் கிடச்சிருக்கு. அப்போ என்ன செய்யணும்? இன்னும் தோண்டணும். இன்னும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 113 இடங்களை அடையாளப்படுத்தியிருக்காங்க. இங்கெல்லாம் தோண்டினால் முன்னோர் வாழ்ந்தவர்களுடைய எச்சங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு நிதி ஒதுக்கி தோண்டணும். ஆனால் அரசு என்ன செய்யணும்? நிறுத்திடுச்சு. இப்போ தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை தான் இப்போ 10 கட்டமாக தோண்டி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ தோண்ட வேண்டியதை தோண்டினால், தைமாபாத்துக்கு தெற்கே தோண்டினால் அந்த சிந்துவெளி நாகரிகம் அதற்கும் தெற்கே கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இனிமேல் தோண்டினால் அது துலங்கும். தோண்ட தோண்ட வரலாறு துலங்கும். அப்படி அங்கிருந்து போன மக்கள் யார், அந்த மொழி என்ன மொழி என்று இன்று வரை வாசிக்க முடியவில்லை. மற்ற நாகரிகங்களில் நைல் நதி நாகரிகத்திலேயோ மொசபட்டோமிய நாகரிகத்திலேயோ அந்த மொழியை வாசித்தாங்க. எப்படி வாசித்தாங்கன்னா, 2 மொழிகள் சேர்ந்து ஒரே கல்வெட்டில் கிடச்சது. அது ரொசட்டோ கல்வெட்டு என்று வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள். இருமொழி பொறிப்புகள். அப்போ அந்த மொழி தெரியலைன்னா அதே இது கீழே பொறிச்சிருப்பாங்க இல்லையா, இந்த மொழி தெரியும், இதை படிச்சுட்டு அப்போ அது என்னன்னு வாசிடுறாங்க. அப்படி 2 மொழி கொண்ட பொறிப்புகள் எதுவுமே சிந்துவெளியில் கிடைக்கல. அது ஒரு மொழி தான் இருக்கிறது. அந்த மொழி எழுத்து என்ன என்று இன்று வரை தெரியவில்லை. அதற்காக மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் கடந்த 40 ஆண்டு காலமாக ஐராவத மகாதேவன் என்கின்ற ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, தினமணியிலே ஆசிரியராக இருந்தவர், அவர் தன்னுடைய வாழ்நாளுடைய 40 ஆண்டு காலத்தை அதை வாசிப்பதற்காகவே செலவழித்தார். அதே போல் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த அஸ்கோ பர்போலா என்கின்ற மொழியியல் அறிஞர், அவரும் கடந்த 40 ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்கிறார். இருவரும் ஒரே ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். என்னென்னு சொன்னால், இந்த மொழியானது உலகத்திற்குரிய ஏகப்பட்ட மொழிகளோடு ஒப்பிட்டு பார்த்தோம், எந்த மொழியோடும் அது இணையாக இல்லை, திராவிட மொழிகளோடு தான் அது இணையாக இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. திராவிட மொழிகள்னால் எதுன்னு நமக்கு பொதுவாக நமக்கு என்ன தெரியும்? பொதுமக்களுக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, இந்த மாதிரி ஒரு 4-5 மொழிகள் தான் திராவிட மொழிகள் என்று நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா திராவிட நாடு, திராவிட அரசியல்லாம் நம்ம நம்ம நாளாக நடந்துருக்கிறதுனால இந்த 4 ஸ்டேட்டு தான் திராவிடம் நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, 1856 பிஷப் கால்டுவெல் அவர்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தில் அவர் 25 திராவிட மொழிகளை பட்டியல் போடுறார். இன்றைக்கும் அந்த 25 மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். சிந்துவெளி தோண்டப்பட்ட ஹரப்பாவுக்கு பக்கத்திலேயே பிராகுயி என்கின்ற ஒரு திராவிட மொழி இப்போதும் பேசப்படுகிறது. இப்போ திராவிட மொழி, அவர்களுடைய சொற்கள், அவருடைய எழுத்து முறை, இதோடு தான் அது ஒத்து போகிறது. சிந்துவெளி நீங்கள் கீழடியில் கிடச்சது, ஆதிச்சநல்லூரில் மண்பானை சில்லுகளில் இருந்த பொறிப்பு, அந்த எழுத்துக்களையும் நீங்கள் கூகுளில் நீங்களே பார்க்கலாம். சிந்துவெளி எழுத்தையும் கீழடியில் கிடச்ச எழுத்தையும் ஆதிச்சநல்லூர் கிடச்ச எழுத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா 2 ஒன்று போல தான் இருக்குது. நமக்கு அதே வாசித்தல் இதே வாசிக்க தெரியலங்கிறது வேறு விஷயம். நம்ம அதில் ஆழ்ந்து நேரம் செலவழித்து படிக்கலை நம்ம. ஆனால் இதுதான் ஒத்து வருகிறது. ஆனாலும் முழுமையாக ஆய்வு செய்து அறிவிக்கப்படாததால் அது இன்னும் உலகத்தில் வாசிக்கப்படாத ஒரு எழுத்தாகத்தான் இருக்கிறது. ஒரு வரலாற்றில் இந்த அசோகருடைய ஸ்தூபி ஒன்று இருக்குது. அந்த அசோகர் ஸ்தூபியில் எழுத்துக்கள்லாம் அவர் அசோகர் எழுதி வச்சுருக்காரு. அசோகர்னு ஒரு மன்னர் இந்தியாவை ஆண்டாருங்கிறதே நமக்கு 2000 வருஷத்துக்கு தெரியாது. ஒரு 200 வருஷத்துக்கு முந்தைய வரைக்கும் நமக்கு தெரியாது. ஒரு வெள்ளக்கார அதிகாரி தான் அதை வாசிக்கிறார். அது ஒரு பிராமி எழுத்து, அது அசோகர் என்று ஒரு மன்னர் இருந்தார்னு வாசித்த பிறகு தான் அது மாதிரி எழுத்து இங்கே ஒரிசாவில் இருக்குது, அங்கே இருக்குன்னு பூரா போய் தேடி அசோகன்கிற ஒரு மன்னன் இருந்ததே கண்டுபிடிச்சாங்க. அப்படியான வரலாறு என்பது வாசிக்கப்படாமலே தெரியாமலே போயிடும். இப்போ சிந்துவெளி எழுத்துக்களை வாசித்து 40 வருஷமாக அது முடிச்சதில் போய் நிற்குது. இப்போ தான் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழிலேயே IAS எழுதி முதலாக தமிழ்லேயே IAS எழுதிய ஒருத்தர் ஒரிசாவில் தலைமைச் செயலாளராக வேலை பார்த்தார். ஆர் பாலகிருஷ்ணன் சொல்லி ஒரு அறிஞர். அவர் அவருடைய ஐராவத மகாதேவன் அவருடைய சிஷ்யர். அவர் என்ன பண்ணார்னா, இந்த மொழியை வாசிக்கிறதுல போய் நேரத்தை செலவழித்தா ஒன்றும் கதைக்கு நடக்காது, வேறு ரூட்டில் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படி யோசிச்சு அவர் என்ன பண்ணார்னா, அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எப்படி தயாரிச்சிருக்காங்க, அதே டெக்னாலஜி இந்தியாவில் வேறு எங்கேயாவது இன்றைக்கு இருக்கிறதா, இன்றைக்கு இருந்ததுன்னா அவங்களுடைய வாரிசுகள் என்ன, அந்த காலத்தில் எல்லா தொழில் சார்ந்தவர்களும் எழுதி வைக்க மாட்டாங்க. தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த தொழில் ரகசியத்தை சொல்லிட்டு போவாங்க. குயவர் இருக்காருன்னா அந்த குயவர் எப்படி பானை செய்கிறதுங்கிறத
எழுதி வச்சு யாருக்கு பாடம் நடத்துறதுக்கு பழக்கம் கிடையாது. அவர் மகனுக்கு சொல்லுவார், மகன் சாகிறதுக்கு முந்தைய பேரனுக்கு சொல்லுவார். இப்படி தான் தலைமுறை தலைமுறையாக வரும். இப்போ மோஞ்சோர ஹரப்பாவில் கிடைத்த பொருட்கள் மாதிரி பொருட்கள் இந்தியாவில் வேற எங்கேயாவது கிடைச்சா இது அவங்களுடைய வாரிசுகள் என்று சொல்லலாம். தற்செயலாக ஒரு பொருள் கிடைச்சா சொல்ல முடியாது, நிறையா இப்படி கிடைச்சதுன்னா சொல்லலாம். அப்போ இவர் பாலகிருஷ்ணன் என்ன பண்ணாருன்னா, அங்கே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் எடுத்துக்கொண்டு இந்தியாவிற்குரிய எல்லா பகுதிகளுக்கும் அதை தூக்கிட்டு போய் பார்க்குறாரு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அங்கே பகடை உருட்டி விளையாடுறாங்க, விளையாட்டு இருக்கு. இந்த பகடை என்பது கனசதுர பகடையாக இருக்குது. அங்கே சிந்து வெளியில் கிடைத்த பகடை வந்து நீங்கள் சகுனி உருட்டுற பகடை வந்து நீளமாக இருக்கும், நீளமாக அப்படி ஓட்ட ஓட்டையாக போட்டுருக்கோம். இது வந்து கனசதுர பகடை. அதை அப்படி உருட்டினோம்னா 10 விழுகணும். 12 விழுகிற மாதிரியும் பகடைகள் இருக்குது. ஆனால் சிந்து வெளியில் பயன்படுத்தப்பட்டது 10 விழுகிற மாதிரி பகடை. அப்படி 10 விழுகிற மாதிரி பகடை மோஞ்சோர ஹரப்பாவில் கிடைச்சது மாதிரி இந்தியாவில் வேற எங்கேயாவது கிடைக்கா என்று தேடினால் வேறு எங்குமே கிடைக்கவில்லை, கீழடியில் கிடைக்கிறது. இதுதான் மிகப்பெரிய விஷயம். கீழடியில் 10 விழுகிற மாதிரி அதே கனசதுர பகடை கீழடியில் கிடைக்குது. வேற எங்கே இருக்குது, வேற எங்கேயாவது இதை பற்றி குறிப்பு இருக்கான்னு பார்த்தா சங்க இலக்கியத்தில் இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் ஒரு அகப்பாடல் இல்லை, தலைவி வந்து தலைவனை பிரிஞ்சிருக்கா, இப்போ தலைவன் வருகிறான் அப்படின்னு ஒரு செய்தி வருது. செய்தி வந்த உடனே அவள் சந்தோஷப்படுறா. அவள் எப்படி சந்தோஷப்படுறான்னா, பகடை உருட்டினா 10 விழுந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அப்படி சந்தோஷமாக இருக்குன்னு பாட்டு வருது. அகப்பாடலுக்குள்ளே வரலாற்றை எழுதி வைத்த ஒரே சமூகம் தமிழ் சமூகம் தான். ஆகவே சிந்து வெளியில் 10 பகடை உருட்டுறான், கீழடியில் அதே 10 பகடை உருட்டுறான், சங்க இலக்கியத்தில் 10 பகடை எழுதி வச்சிருக்கான். இது 3க்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? இதுதான் ஆர் பாலகிருஷ்ணன் வைக்கக்கூடிய கேள்வி. இந்த 3 ஏன் சார் இருக்குது? இதெல்லாம் தற்செயலாக நடக்கிறதா அல்லது இவர்கள் தான் அவர்கள் வாரிசு என்று ஏன் சொல்லக்கூடாது என்ற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். இது ஒரு பகடை ஒன்று. 2வது செங்கல், சிகப்பு கலர் செங்கல், சுட்ட செங்கல். மோஞ்சோர ஹரப்பா முழுக்க நீங்கள் உள்ள படங்கள் இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். சுட்ட செங்கலை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த செங்கலுடைய அளவு வந்து 1:4:8, 1:2:4. இதே அளவு இந்தியாவில் வேற எங்கேயாவது கிடைக்கா? கீழடி தான் கிடைக்குது. சங்க இலக்கியத்தில் அதை பற்றி எழுதியிருக்காங்க. இது தற்செயல்னு சொல்கிறீங்களா? அதே போல் அங்கே ஏறு தழுவுதல் நடந்திருக்கு. சிந்து வெளியில் கிடைத்த சின்னங்களில், அந்த பொறிப்புகளில் மாட்டு மேலே இளைஞர்கள் போகிறாங்க, மாடு இளைஞர்களை தூக்கி போடுது, அவர் தூக்கி எரியுது. அவர் தூக்கி எரிஞ்ச மாதிரி ஒரு சிற்பம் செதுக்கி வச்சுருக்கான் சின்ன சைஸில் சிந்து வெளியில். அதே மாதிரி மாடு முட்டி தூக்கி எரியுது. இன்றைக்கும் ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூரில் அவனே இன்னைக்கு இருக்குது. இப்படி மாடு தூக்கி எறிகிறதை பற்றி சங்க இலக்கியத்தில் பாட்டு இருக்குது. இந்த 3ம் சிந்துவெளி, கீழடி, சங்க இலக்கியம், இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு. அதே போல் சிந்துவெளியில் கோழி சண்டை நடக்குது. கோழி சண்டையை பற்றி கோழி நகரம் என்று ஒன்று சித்திர பொறிப்பு இருக்கிறது. அது இதில் இருக்கா நான் பார்க்கல. நான் கோழி சண்டை எங்கே நடந்திருக்கு. கோழி சண்டை எங்கே நடக்குது? மதுரை மாவட்டத்தில் இப்போவும் நடக்குது. ஆடு களம்னு தனுஷ் நடித்து ஒரு சினிமா வந்துருச்சு கோழி சண்டையை பற்றி. இன்றைக்கு வரைக்கும் அந்த கோழி சண்டை இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் கரூர் பக்கத்தில் 2 கோழி சண்டை கோழிகளுடைய சிற்பம் இருக்கிறது. அது கோழி சண்டையில் செத்துப்போன வீரமிக்க கோழியை சிற்பமாக வச்சு நினைவு கல் வச்சுருக்கான் தமிழன். இதுக்கு 3க்கும் தொடர்பு இல்லையா? இதே போல் ஒரு 11 வழித்தடங்களை எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கிறது, கீழடியில் இருக்கிறது. அதே போல் அங்கே வந்து தாய் தெய்வ வழிபாடு என்பது சிந்துவெளி நாகரிகத்தினுடைய முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. இதைத்தான் வந்து சுனிதிகுமார் சட்டர்ஜி என்று சொல்லி ஒரு வங்காள அறிஞர் 1925 எழுதுகிறாரு. சிந்துவெளியிலையும் தாய் தெய்வம் இருக்கிறது, 1906 ஆதிச்சநல்லூரில் தோண்டியதிலையும் தாய் தெய்வம் இருக்கிறது, பிராகுயி என்கின்ற திராவிட மொழி இங்கே பேசுகிறார்கள். ஆகவே இந்த சிந்துவெளி நாகரிகம் ஒரு திராவிட நாகரிகம் தான் என்று 25 ஒருத்தர் எழுதிட்டார். அதை பற்றி தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சில பேருக்கு வந்து திராவிடம் என்பது இனமா மொழி குடும்பமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கு. திராவிடம் என்று ஒரு இனம் இருந்தது, ஒரிஜினலாக இருந்தது. அது ஈரான் மலைப்பகுதியில் இருந்து இறங்கி வந்து சிந்துவெளி பகுதியிலே வாழ்ந்து தெற்கே வந்திருக்கலாம் என்று ஒரு இது இருக்குது. அவங்க என்ன அடையாளம்னா கருப்பாக இருப்பாங்க, மூக்கு சப்பையாக இருக்கும். உங்கள் மூக்கை பூரா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எல்லாரும் மூக்கு சப்பையாக தான் இருக்கும். கத்தி மாதிரி மூக்கு இருந்தால் அது திராவிட மூக்கு கிடையாது. இது திராவிடருடைய மூக்கு என்பது சப்ப மூக்கு, பெருசாக இருக்கும் மூக்கு. இது ஒரு அடையாளம். திராவிட இனத்தினுடைய கருப்பாக இருப்பாங்க. அப்புறம் அவருடைய மொழி
திராவிட மொழி குடும்பம் என்று சொல்லி, இந்த 25 மொழியும் சேர்ந்து திராவிட மொழி குடும்பம் என்று சொல்கிறார்கள். இப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான், இதைத்தான் வந்து நம்ம வந்து திராவிட இனமாக, இன்றைக்கு வந்து இந்த திராவிட இனம் என்று தனியாக இன்றைக்கு இல்லை, கலப்பாகி விட்டது. இன்றைக்கி பல இனங்கள் கலந்து இன்றைக்கி பல சைஸுகளை நம்ம ஊரில் மூக்கு வந்துருச்சு. அதே சப்பம் மட்டும் இருந்துச்சுன்னா அது பியூர் திராவிடம். அது எங்கே இருக்குது? அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்கிட்ட அந்த பழைய மூக்கு அப்படியே இருக்குது. ஆனால் இப்போ வந்து நமக்குள்ளே வந்து நம்ம ஊர்களில் பல விதமான மூக்குகள், கொஞ்சம் சைஸு சப்பை கொஞ்சம் நீளமான மூக்குகள் இதெல்லாம் நம்ம வந்துருச்சு. நாசர் மாதிரி மூக்கெல்லாம் வந்துருச்சு. இல்லை, நாசருக்கு மூக்கு எவ்வளோ நீளமான மூக்கு, ராஜாஜிக்கு எவ்வளோ பெரிய நீளமான மூக்கு, இதெல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஆகவே இன்றைக்கு வந்து தூய திராவிட இனம் என்று ஒன்று இருப்பதாக சொல்ல முடியாது. எல்லாம் கலந்து கலந்து உருவாகிவிட்டது இனம் என்ற அடிப்படையில். ஆகவே நாம் ஒரு இந்திய இனமாக இருக்கிறோம். இது பல்வேறு விதமான பண்பாடுகள் கலந்த ஒரு கலப்பு நாகரிகமாக, கலப்பு இனமாக இந்தியா இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது விஞ்ஞானம் சொல்லுகிறது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், எப்படி சிந்துவெளி என்பது ஒரு புதிராக நீடிக்கிறதோ அதே போல் தமிழர்கள் யார், இவர்களுடைய தொன்மை என்ன, தோற்றம் என்ன என்பதும் ஒரு புதிர். நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது, 20 வயசு பையனாக இருக்கும்போது, ஐயா தேவநாய பாவனர் அவருடைய தமிழர் வரலாறு என்ற நூலையும், பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் அவர் எழுதிய குமரிக்கண்டம் என்கின்ற நூலையும் படித்துவிட்டு, ஆதி மனிதன் தமிழன், ஆதி மொழி தமிழ், மனிதன் தோன்றிய இடமே லெமூரியா கண்டம்தான், அது இலங்கைக்கு தெற்கே கடலுக்குள்ளே அழிந்து விட்டது, அங்கேதான் தென் மதுரை முதல் சங்கம், கபாடபுரத்தில் 2வது தமிழ் சங்கம், இப்போ மதுரையில் இருப்பது 3வது தமிழ் சங்கம் என்று அவர்கள் எழுதியதை, அவர்களெல்லாம் தமிழ் மொழிக்காக தங்கள் உயிரையே அர்ப்பணித்தவர்கள். தேவநாய பாவனரும் சரி, அப்பாத்துரையாரும் சரி, மொழியியலுக்கு அவர் ஆற்றிய பங்கு மகத்தானது. ஆகவே அவர்கள் சொன்னது எல்லாமே உண்மை என்று நான்லாம் நம்பியிருக்கேன் 20 வயசில். ஆனால் குமரிக்கண்டம் என்பது ஒன்று இருந்ததா என்று புவியியல் ஆராய்ச்சிகள் என்று என்ன சொல்கின்றன? சூகி ஜெயகரன் என்கின்ற புவியியல் அறிஞர் குமரி நில நீட்சி என்ற ஒரு புத்தகத்தையும், மணல் மேல் கட்டிய பாலம் என்ற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். அது இங்கே காலச்சுவடி பதிப்பகத்தில் கிடைக்க, நீங்கள் வாங்கி படித்து பார்க்கலாம். அவர் ஆய்வு செய்து, கடலுக்கடலையெல்லாம் ஆய்வு செய்து என்ன சொல்கிறார் என்றால், இலங்கையும் தமிழ்நாடு இந்தியாவும் ஒரே நிலப்பரப்பாக இருந்தது. நடுவில் சுனாமி வந்து 2ஆக பிரிச்சிருச்சு. ஆனால் இலங்கைக்கு தெற்கே நிலப்பரப்பு இருந்தது என்று சொல்வது கற்பனை தான், அதற்கு எந்த அறிவியல் பூர்வமான ஆதாரம் இல்லை என்று அவர் ஆதாரபூர்வமாக புத்தகம் எழுதிட்டார். அப்போ நான் என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டேன். நான் மாற்றிக்கிட்ட மாதிரி எல்லாரும் மாற்றுறாங்களா? இல்லை. அதை எப்படி நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் தமிழ் இலக்கியங்களில் ஏதோ ஒன்றை இழந்து போன ஒரு சோகம் தொடர்ச்சியாக தமிழ் இலக்கியத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன சோகம் என்றால், அது குமரி கண்டத்திலே நம்முடைய முன்னோர்களை வாழ்ந்த நிலப்பரப்பை நாம் இழந்து விட்டோம் என்ற சோகம்தான் என்று நினைத்து கொண்டு இருந்தோம். ஆனால் இப்போது பாலகிருஷ்ணனுடைய ஆய்வு என்ன சொல்கிறது என்றால், நம்முடைய முன்னோர்களுக்கு, சங்க இலக்கிய புலவர்களுக்கு இருந்த சோகம் என்பது சிந்துவெளி நாகரிகம் என்ற மிகப்பெரிய நகர நாகரிகத்தை இழந்துவிட்டு வந்துவிட்டோமே என்ற சோகம்தான் இருக்கிறது. அதை அவர்கள் தெற்கே நோக்கி திருப்பி விட்டார்கள் தங்களுடைய கற்பனையில். உண்மையில் நாம் இழந்தது வடக்கே என்று அவர் நிரூபித்திருக்கிறார். ரொம்ப முக்கியமாக துவரை ஆண்ட ஏழில் நன்னன் என்று ஒரு நன்னன் மன்னனை பற்றி வருகிறது. அவன் துவரை என்பது குஜராத்தில் இருக்கக்கூடிய துவாரகாபுரி. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர் தண்ணிக்குள்ளே போய் சாமி கும்பிட்டார்ல, அதான் துவாரகா. அதுதான் துவரை என்று நம்ம சங்க இலக்கியத்தில் அதை பற்றி எழுதி வச்சுருக்கான். அந்த துவாரகாவில் வந்து 7 குன்றங்கள் இருக்கான்னு, 7 குன்றம் இருக்குது. இப்போவே சப்தஸ்ருங்கின்னு சொல்லி ஒரு 7 மலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் அது ஃபோட்டோலாம் எடுத்து ஒரு புத்தகத்தில் போட்டிருக்காரு. இப்போ அங்கிருந்த மன்னனை பற்றி இங்கே எழுதியிருக்காங்க. இதை விட பெரிய ஆச்சரியம் என்ன என்று சொன்னால், சங்க இலக்கியத்தில் எலும்பு தின்னக்கூடிய ஒட்டகத்தை பற்றி ஒரு பாடல் வருகிறது. ஒட்டகம் எலும்பு தின்னுமா? சங்கப்புலவன் அதை பற்றி எழுதி. சங்க காலம் என்பது என்ன என்றால், கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரையிலான 500 ஆண்டு காலத்தில் எழுதப்பட்டதான் சங்க இலக்கியம் என்று பொதுவாக அறிஞர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். இப்போ அந்த காலத்திலே தமிழ்நாட்டிலே பாலைவனம் கிடையாது. ஒட்டகம் பாலைவனத்தில் தான் இருக்கும். தமிழ்நாட்டில் பாலைவனமே கிடையாது. குறிஞ்சியும் முல்லையும் முழுமையில் தெரிந்தால் பாலை என்ற ஒரு வடிவம் எடுக்கும், அவ்வளோதான வழிய தார் பாலைவனம் மாதிரி, சகாரா பாலைவனம் மாதிரி ஒரு பாலைவனம் என்பது இங்கே கிடையாது. ஒட்டகமும் கிடையாது. அப்போ ஒட்டகம் வந்து எலும்பு திங்கும்னு எழுதியிருக்காங்க. அது உண்மைதானான்னு இந்த பாலகிருஷ்ணன் ஆராய்ச்சி பண்ணுறாரு. பாகிஸ்தானுக்கு போகிறாரு, ராஜஸ்தானுக்கு போகிறாரு, அங்கெல்லாம் ஒட்டகம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒட்டகம் சார்ந்த அறிஞர்கள்ட்ட அவர் போய் விசாரிக்கிறாரு, பல புத்தகங்களை வாசிக்கிறார். அது என்ன போட்டிருக்காங்கன்னா, சாப்பிட எதுவுமே கிடைக்காத ஒரு காலத்தில் எலும்பை திங்கும் ஒட்டகம் என்று சொல்கிறார்கள். இப்போ ரேர் அக்கேஷனில் ஒட்டகம் எலும்பு திங்கும் என்கின்ற ஒரு உண்மையை, ஒட்டகத்தையே பார்க்காத
ஒட்டகமே இல்லாத, பாலைவனமே இல்லாத தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு சங்க புலவனுக்கு எப்படி தெரிந்தது? அது எப்படி எழுதுனா? ஆகவே அவர் என்ன சொல்கிறாருன்னா, சங்க இலக்கியம் என்பது இந்த வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லொழுகம் சொல்லக்கூடிய இந்த ஜாகிரபிக்குள்ள மட்டும் நடந்த விஷயங்களை எழுதியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. மொத்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய அனுபவங்களை தான் அவங்க எழுதியிருக்காங்க. அவர்கள் வந்தபோது அப்போது பெற்ற அனுபவங்களுடைய மீள் நினைவுகளை சங்க இலக்கியத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இதெல்லாம் யாராலையும் இன்றைக்கு வரைக்கும் மறுக்க முடியவில்லை. இப்போ தமிழ்நாடு அரசுடைய தொல்லியல் துறை, ரோஜாமுத்தியா நூலகம்லாம் சேர்ந்து இப்போ சென்ற மாதத்தில் சென்னையில் ஒரு சிந்து வெளிக்கான 3 நாள் சர்வதேச கருத்தரங்கு நடத்தினாங்க. உலகம் முழுவதும் இருந்து அறிஞர்கள் வந்திருந்தாங்க. அவர் எல்லாருமே சொல்வது என்னவென்று சொன்னால், ஒரு தொல் திராவிட மொழியாகத்தான் சிந்துவெளி மொழி இருக்க வேண்டும் என்று எல்லாருமே ஒப்புக்கொள்கிறார்கள். ரெண்டாவது, சுமேரிய நாகரிகத்தில் நிலவு கோயில்கள் கட்டியிருக்காங்க. இந்த நிலவு கோயில்களுக்கு நிலையாக தேக்கு மரத்தை வைத்திருக்கிறார்கள். தேக்கு என்பது இந்தியாவினுடைய வடபகுதியிலே விளையாது, தெற்க தான் விளையுது. இப்போ சிந்துவெளிக்காரர்கள் இங்கிருந்து தேக்கை கொண்டு போய் சுமேரியாவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. சிந்துவெளி நாகரிகத்தில் வியாபாரம் மெசபடோமியா, நைல் நதி, எகிப்து வரைக்கும் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கேருந்து தான் அது போயிருக்கணும். ஆனால் அது நம்ப மாட்டேங்கிறாங்க நம்ம ஆளுக்கு. என்னன்னு கேட்டால், சிந்துவெளிக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அது 1900 சிதைஞ்சிருச்சு. சங்க இலக்கியம் என்பது கிமு 3ஆம் நூற்றாண்டு. இப்போ கீழடியில் எழுத்து வந்த பிறகு கிமு 6ஆம் நூற்றாண்டுன்னு வருது. இப்போ இது 6ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு. அப்போ 1300 ஆண்டு கால இடைவெளியும் ஒரு 2000 கிலோமீட்டர் தூரமும் இருக்கக்கூடிய ஒரு நாகரிகத்தை தமிழர் நாகரிகத்தோடு இணைப்பதில் ஒரு தயக்கம் இருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், சிந்துவெளி நாகரிகத்துக்கு 1900 கிலோமீட்டர் தள்ளி ஆப்கானிஸ்தானத்தில் ஷார்துகை என்கின்ற ஊரில் ஒரு குடியிருப்பை சிந்துவெளி மக்கள் அமைச்சிருக்காங்க. எதுக்குன்னா, அங்கே நீலமணி கல் அங்கே கிடைக்குது. இந்த நீலமணி கல்லை தோண்டுவதற்கான சுரங்கத்தை இங்கிருந்து 2000 கிலோமீட்டர் தள்ளி போய் சுரங்கம் தோண்டி அங்கே சிந்துவெளி மக்களை ஒரு குடியிருப்பை உருவாக்கி அதை தோண்டி எடுத்து அதை இங்கே வண்டியில் போட்டு இங்கே கொண்டு சிந்துவெளியில் வச்சு ஃபேக்ட்ரியில் வச்சு அந்த நீலமணி கல்லை நெக்லஸாக மாற்றி மணிகளாக மாற்றி அதை எகிப்துக்கும் சுமேரியாவுக்கும் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. எருமைகளை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. எருமை என்பது இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு விலங்கு. தமிழுடைய சங்க இலக்கியத்தில் மட்டும்தான் எருமையை அண்ணல் எருமை, இப்போ அண்ணல் காந்தி, அண்ணல் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி தமிழ் சங்க புலவர்கள் எருமையை அண்ணல் எருமை, அணிநடை எருமை என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். எருமையை கொண்டாடியிருக்காங்க. ஆனால் எருமையை கீழே தள்ளி அந்த எருமைக்கு மேலே யமனை உட்கார வச்சு அது ஏதோ மோசமான ஒரு விலங்காக மாற்றி பசுமாட்டை புனிதமானதாக மாற்றி ஒரு அரசியல் இங்கே நடந்திருக்கிறது. ஒரு பண்பாட்டு அரசியல் நடந்து எருமை கீழே போய் பசு மேலே வந்துருச்சு. மேனகா காந்தி என்று விலங்குகளுடைய அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தார் மேனகா. அவர் சொல்றார், இந்த எருமையை இப்படி கேவலமான நிலைக்கு ஏன் கொண்டு போனார்கள் என்று எனக்கு புரியவில்லை வரலாற்றில் என்று அவர் சொல்கிறார்கள். எருமையை கொண்டாடக்கூடிய சிந்துவெளி நாகரிகம் அதனுடைய இலக்கிய பதிவு சங்க இலக்கியத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதாவது நமக்கே உரியது அந்த சிந்துவெளி நாகரிகம் என்று நாம் சொல்வதற்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஒன்று அதனுடைய தொடர்ச்சியான பொருள் கலாச்சாரமும் எழுத்தினுடைய அதற்கு இணையான எழுத்து வடிவமும் இங்கே தான் கிடைக்கிறது ஒன்று. இன்னொன்று, இங்கு மட்டும்தான் கிடைக்கிறது, வேறு எங்குமே கிடைக்கவில்லைங்கிறது முக்கியம். இங்கேயும் கிடைச்சா அங்கேயும் கிடைச்சேன்னா எல்லாருமே சொல்லலாம், இது எங்கே சொல்லலாம். இங்கு மட்டும்தான் கிடைக்கிறது, வேறு எங்குமே கிடைக்கவில்லை என்பதால் இது உண்மையிலேயே இது திராவிட மொழியாகத்தான் இருக்க வேண்டும். தமிழர்கள் தான் சிந்துவெளி நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி, அவருடைய உண்மையான வாரிசுகள் நாம் தான் என்று அதை நோக்கி இன்றைக்கு ஆய்வுகள் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றன. இப்படிலாம் சொல்கிறதுனால என்ன சார் பிரயோஜனம்னா, மொத்த இந்தியாவினுடைய வரலாறு தமிழ்நாட்டிலிருந்து எழுதப்பட வேண்டும். வடக்கிருந்தே எழுதிட்டாங்க காலம் பூராவுமே. இதுதான் இன்றைக்கு பிரச்சனையே. அதுவும் இப்போ சமீபத்தில் சிவகலையிலே தோண்டி எடுக்கப்பட்டது, கொந்தகையிலே தோண்டி எடுக்கப்பட்டது எல்லாம் இரும்பு தாதுக்கள், இங்கே கிடைச்ச இரும்பு பொருட்கள் எல்லாம் 5300 ஆண்டுகளுக்கு முந்தி தயாரிக்கப்பட்டதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கு. முதல்வர் வெளியிட்டிருக்கார். 5300 ஆண்டுகள் சொன்னால் சிந்துவெளியோடு இணையான ஒரு காலம். அது இரும்பை பயன்படுத்தியது மட்டும்தான் இருந்துச்சா, அது ஒரு இரும்பு கால நாகரிகமாக இருந்ததா என்பது இன்னும் தோண்ட தான் தெரியும். அப்போ இன்னும் தோண்டும் பொழுது இந்தியாவுடைய மொத்த வரலாறு இதுவரைக்கும் எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால், இந்தியாவுடைய வரலாறே தூங்குவது வேதங்களில் இருந்துதான், வேத காலம்தான் இந்திய வரலாற்றுடைய தொடக்கம் என்று தான் ஆங்கிலேயர் உட்பட எல்லாருமே எழுதி கொண்டிருந்தார்கள்.
நான்லாம் கல்லூரியில் படிக்கும்போது அப்படி தான் படிச்சிருந்தேன். இந்தியாவுடைய வரலாறு துவங்குவது வேத காலத்தில் இருந்து என்று. வேத காலம் என்பது கிமு 1300 கிமு 500 அந்த காலம் தான் வேத காலம் என்பது. ஆனால் வேத காலத்துக்கு முந்தைய நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் என்று ஜான் மார்ஸ் அறிவித்தார். அதுதான் ஜான் மார்ஸோடைய முக்கியத்துவம். அதுதான் இது வேத காலத்துக்கு முந்தைய ஏன்னா வேதம் என்பது நம்ம எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்தியாவில் வேதத்துக்கு ஒரு என்னன்னே தெரியாமலே அது ஒரு பெரிய விஷயம் என்று நமக்கு ஒரு கருத்து இருக்குது. அவன் சொன்னால் அது வேத வாக்கா என்று நம்ம பேசுகிறோம்ல, சாதாரண பேச்சில் கூட வச்சுருவோம். நீ சொன்ன பெரிய வேத வாக்கா நான் ஏன் கேட்கணும்னு சொல்கிறோம். இப்போ வேத வாக்குன்னா யாரும் தட்டக்கூடாதுன்னு ஒரு கருத்து நமக்குள்ள தலையில் ஏற்றி வச்சுருக்காங்க, காலங்காலமாக பிரச்சாரம் செய்து. அதை காலி பண்ணிருச்சு. இந்த சிந்துவெளி நாகரிகம் என்பது வேத காலத்துக்கு முற்பட்ட நாகரிகம், வேத காலத்துக்கு தொடர்பில்லாத ஒரு நாகரிகம். இது முற்றிலும் வேறான ஒரு நகர நாகரிகம். ஏன்னா வேத காலத்து மக்கள் ஆரியர்கள் வந்து மேற்கே இருந்து வராங்க. இங்கே வந்து செட்டில் ஆகும்போது குடிசைகளில் தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு வீடு கட்ட தெரியாது, செங்கல் சுட தெரியாது. செங்கல் சுடுறவனை வந்து அவங்க கேவலமாக பேசி எழுதியிருக்காங்க அவங்களுடைய வேத இலக்கியங்களில். அதே போல் பானை செய்யக்கூடிய குயவர்களை சூத்திரன் என்று அவர் வைத்திருக்கிறார்கள். இப்போதும் வடநாட்டுக்கு போனீங்கன்னா கங்கை சமவெளி நாகரிகம் முழுவதிலுமே பானை செய்யக்கூடிய குயவர்கள் சூத்திரர்கள் தீண்டத்தகாதவர்களாக வச்சுருக்காங்க. அவன் கழுத்து அறுக்கிற வேண்டும் அவனை பற்றி பாட்டு எழுதி வச்சுருக்காங்க. குயவர்கள் கழுத்து அறுப்பாங்க இல்லையா, சுத்தம் போது அதை போன பயணம் செஞ்சுட்டு கழுத்து அறுத்தா தான் அதுக்கு பானையாக மாறும். அதையே ஒரு காரணமாக சொல்லி கழுத்து அறுப்பு. ஆனால் தமிழ்நாட்டில் சங்க இலக்கியத்தில் குயவர்களை பற்றி என்ன சொல்கிறாங்க, களம் செய் கோன்னு சொல்கிறாங்க. களம் செய் கோவே, மன்னனுக்கு இணையாக ஒரு மிகப்பெரிய முதுவாய் குயவ என்று சொல்கிறாங்க. குயவர்கள் வந்து பூசாரிகளாக இருந்திருக்காங்க, கோயில்களில் பூசாரி இருந்திருக்காங்க. நல்லது பொழுதுக்கெல்லாம் வந்து நாள் குறித்து கொடுத்துருக்கான். தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் தான் குயவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. சிந்துவெளி நாகரிகத்திலும் குயவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்திருக்கிறது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நாம் அவருடைய தொடர்ச்சி என்று சொல்வதும், இந்தியாவுடைய வரலாற்றையே நாம் தெற்கிலிருந்து எழுத வேண்டிய, இது ஏதோ அந்த காலத்தில் நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது ஆதிமனியன் தமிழன் சொல்லும்போது ரொம்ப அப்படி ஜிவ்வுன்னு ஏறும். அதாவது இங்கிருந்து சேரன் செங்குட்டுவன் இமயம் சென்றான், கனகவசியரை வென்றான், இமயத்தில் கல்லெடுத்து கண்ணகிக்கு சிலை வடித்தான் இங்கே அப்படின்னு ஒரு பெரிய வசனம் சொல்லுவாங்க. நாங்கள்லாம் இங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். நீ தலைவர்கள் பேசுவாங்க, அப்படியே உடம்பெல்லாம் புல் இருக்கும். இமயமலைக்கு போய் கல் கொடுத்துருக்காங்கன்னு. நான் அப்புறம் 20 வயசில் இராணுவத்தில் போய் சேர்ந்தேன். இராணுவத்தில் போய் சேர்ந்து இமயமலையிலேயே போஸ்டிங் போட்டாங்க. அங்கே போனால் அங்கே இருக்கிற கல் வந்து ஒரு எத்தினோம்னா அது பொறுன்னு உதிருது. இப்போவும் என்னையா காரணம்னு கேட்டால், இந்தியா வந்து ஆப்பிரிக்காவோட சேர்ந்து இருந்திருக்கு ஒரு காலத்தில். கண்டத்திட்டுகள் நகர்வு என்கின்ற புவியியல் படித்தவங்களுக்கு தெரியும். கண்டத்திட்டு நகர்வின் காரணமாக இந்தியா அப்படியே நகர்ந்து வந்து ஆசியா கண்டத்திட்டோட போய் முட்டிருச்சு. முட்டும் போது ஏற்பட்ட மண் மேடு தான் இமயமலை. இன்னும் இந்தியா முட்டிக்கிட்டே தான் இருக்குது. ஆகவே அது உயர்ந்துக்கிட்டே போகுது. அதனால தான் எவரெஸ்ட் சிகரம் உலகத்திலேயே பெரிய சிகரமாக இருக்குது. காரணமே இது வடக்கு நோக்கி இந்தியா போய்கிட்டே இருக்குது. இப்போவும் நம்ம நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு ஆண்டுக்கு 1 மில்லிமீட்டர் அப்படி நகர்ந்துக்கிட்டே இருக்கோம். நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால இமயமலைக்கு அந்த பக்கத்தில் சீனாவில் நிலநடுக்கம் டெய்லி இருக்குது. குறைந்த அளவு ரெக்டர்லையாவது நிலநடுக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அவங்க எல்லாருமே வந்து ஜப்பான்லேயும் சரி அந்த இமயமலைக்கு அந்த பக்கத்தில் போகிறான். இது முட்டிக்கிட்டே இருக்குது. அப்போ அங்கேருந்து கல் கொண்டு வந்து செஞ்சுருப்பாங்களா அப்படிங்கிறது வேறு. அது கற்பனை, நம்முடைய ஒரு ஆசைகளை சொல்லியிருக்கோங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் இந்த வரலாறு பூராமே இன்றைக்கி மாற்றி எழுத வேண்டியிருக்கு. ஏன்னா எழுதின ஆட்கள் பூராமே டெல்லியில் உட்காந்து வரலாறு எழுதுனதுனால அவங்களுக்கு தெற்கே இருக்கிறதுனுடைய வரலாறு தெரியல. இல்லை, உலகமே மதிக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர் ரொமிலா தாப்பர், அவரை பேட்டி கண்ட மருதன் போய் பேட்டி எடுக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து பூனாவில் படிக்க போனேன். பூனா தான் இந்தியாவுடைய தெற்கை கடைசி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்குன்னு தெற்க பெரிய நாகரிகங்கள்லாம் இருந்திருக்கு. இப்போ படிக்கும்போது இருப்பே ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க இப்படி தான் வந்து வரலாற்று ஆய்வாளர்களே இருந்திருக்காங்க. தெற்கினுடைய வரலாறு தெரியவே இல்லை யாருக்கும். அது இந்த இந்தியன் ஹிஸ்டாரியன்ஸுடைய மைண்ட்லேயே சவுத் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கு பல்வேறு விதமான ஆதாரங்களோடு, ஏன்னா அது கார்பன் டேட்டிங்னு சொல்லுவாங்க. அதை இங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை நாமளே இஷ்டம் போல சொல்கிறதில்ல. தோண்டும் போது அடுக்கடுக்காக தோண்டுவாங்க. அந்த ரொம்ப காலத்து முந்தி உள்ளது அடியில் இருக்கும், மேலே இருக்கிறது சமீபத்தில் அடியில் புதஞ்சு தான் இருக்கும். அதை வச்சு இத்தனை அடிக்கு போனால் இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முந்தியதுன்னு கண்டுபிடிக்கலாம். அந்த பொருட்கள் இருக்கக்கூடிய கார்பனை எடுத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபிலடெல்பியாவில் இருக்கக்கூடிய லேபரேட்டரிக்கு அனுப்புவாங்க. அங்கே அனுப்பி அதை டெஸ்ட் பண்ணோம்னா அதில் இருக்கிற கார்பனுடைய ஆட்டம், அதனுடைய அணுக்களுடைய எண்ணிக்கையை வைத்து இது எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தியது என்பது அவங்க துல்லியமாக கணிச்சு சொல்லிடுவாங்க. இப்படியெல்லாம் கணிச்சு தான் இப்போ இது 5300 ஆண்டுகளுக்கு முந்தைய இரும்பு என்று இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் மொத்த இந்தியாவுடைய வரலாற்றையே தெற்கில் இருந்து மீண்டும் எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கு வரலாற்று ஆய்வாளருக்கு உருவாகி இருக்கிறது.
இதில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட ஆரிய இதன் மீதான ஒவ்வாமைகள் எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு, இது ஏதோ இந்த திமுக அரசியல் வந்ததுனால, திமுக அண்ணா திமுக வந்ததுனால தான் திராவிடத்தை பேசுகிறவனுக்கு தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. இது ஒரு இனம், சப்பை மூக்குள்ள ஒரு இனமாக இருந்தது. இன்று கலந்து அந்த இனம் என்பது இல்லாமல் போய்விட்டது. ஆனால் மொழி இருக்கிறது. நான் தமிழ் என்பது ஒரு திராவிட மொழியினுடைய ஒரு முக்கியமான குடும்பம். அந்த குடும்பத்தில் தமிழ் ஒரு மொழியாக இருக்கிறது. இந்த மொழியிலிருந்து இந்த மொழியோடு சேர்ந்து பிறந்தவையா இதிலிருந்து பிரிந்து போனவையா தெரியாது நமக்கு. மலையாளம் இதைத்தான் கால்டுவெல் எழுதியிருக்கிறாரு. இந்த எல்லா மொழிகளுடைய இலக்கணங்களை அடிப்படையாக வைத்து அவர் எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் நாம் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால், திராவிடம் என்பதே பொய் என்று நாளைக்கு ஒருவர் சொல்லலாம். இன்றைக்கே கூட சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் வரலாற்றை சரியாக நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லவில்லை என்று சொன்னால், தப்பான வரலாற்றை பேசுபவர்கள் மக்களை குழப்புவார்கள். அது தமிழகத்தில் ஒரு அறிவார்ந்த சமூகம், நம்முடைய தமிழ் சமூகம். இந்த சங்க காலத்தில் குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை என்று திணை கோட்பாட்டை உருவாக்கிய சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம். இந்த மாதிரி நிலத்தை ஐவகை நிலங்களாக பிரித்த ஒரு நாகரிகம், அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு உலகத்தில் எந்த மொழியிலையும் கிடையாது. தமிழர்களுக்கு தான் அது உரிமையாக இருக்கிறது. அதே போல் சங்க இலக்கியத்தினுடைய தொடர்ச்சி என்பது திருக்குறளிலேயும் அதற்கு பிறகு சித்தர் பாடல்களிலேயும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நமக்கு ஒரு தொன்மையும் இருக்கிறது, தொடர்ச்சியும் இருக்கிறது. இவையெல்லாம் நமக்கு உண்மையான பெருமிதங்கள். இந்த உண்மையான பெருமிதங்களே போதும், நமக்கு இல்லாத பெருமிதங்கள் தேவையில்லை. எல்லா மொழிக்கும் தாய் எங்கள் மொழிதான் சொன்னால் மற்ற ஒத்துக்கணும்ல, அதுக்கு ஆதாரம் வேணும்ல. எல்லா மொழிக்கும் தாயாக சமஸ்கிருதமும் கிடையாது, தமிழும் கிடையாது. இந்த ஒரு ஜனநாயக பார்வைக்கு வேண்டும். அறிவியல் பூர்வமாக நாம் அதை நிரூபித்தால் மட்டும்தான் உலகம் ஏற்றுக்கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு அறிவியல் பூர்வமான வரலாற்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ எனக்கு இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி வந்துருச்சு. என்னென்னா, ஆதி மனிதன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் இல்லைன்ட்டாங்க. இப்போ அப்போ மனுஷன் எங்கேயா தோன்றினான்? அதற்கு மரபணு ஆராய்ச்சி இன்றைக்கு நமக்கு கை கொடுக்கிறது. நம்ம எல்லாருமே, நம்முடைய மூதாதையர்கள் எல்லாருமே ஆப்பிரிக்கா கண்டத்திலே தோன்றியவர்கள். ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்த ஒரு மனித குரங்கு தாய் 2 குட்டி போட்டாலாம். ஒரு குட்டி 2 பெண் குட்டிகள். அதில் ஒரு குட்டி ஜிம்பான்சியினுடைய மூத்த தாய், இன்னொரு குட்டி ஹோமோ சேப்பியன்ஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர்களுடைய மூத்த தாய். இப்போ மனித இனமும் ஜிம்பான்சியும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். உண்மையிலே நமக்கு சொந்தக்காரங்க யாரு? சிம்பான்சி தான். சிம்பான்சி தான் நமக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம். நம்ம சாதிக்காரன் மதத்துக்காரன் இதெல்லாம் பின்னாடி வந்தது. இதெல்லாம் நம்ம பின்னாடி உண்டாக்கிக்கிட்டது. உண்மையாகவே நாம் எல்லாருமே குரங்கு இனத்தை சேர்ந்தவர்கள். இதில் நாய்க்கர் குரங்கு, நாடார் குரங்கு, தேவர் குரங்கு, பல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரே குரங்கிலிருந்து வந்தவங்க தான். நாம் அறிவியலை எதற்காக, வரலாற்றை ஏன் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வியாதிகளை சரி செய்ய வேண்டும் அல்லவா? வரலாறும் அறிவியலும் என்ன சொல்கிறது என்று சொன்னால், எல்லா மனிதர்களும் ஒரே குரங்கிலிருந்து வந்தவர்கள். எந்த மதமாக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்கள் நம்ம உடலில் இருக்குது. டெஸ்ட் பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். அந்த செல்களுக்குள்ள உட்கரு இருக்கிறது. அந்த உட்கருவுக்குள்ள டிஎன்ஏ இருக்கிறது, மரபணு இருக்கிறது. இப்போ இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, MTDNA, மைட்ரோகாண்டினல் டிஎன்ஏன்னு. மைட்ரோகாண்டினல் டிஎன்ஏ தாய் வழியாக வரக்கூடியது. அது தாய் வழியாக மட்டுமே வரக்கூடியது. அதுதான் நம்முடைய குணாதிசயங்களை, நம்முடைய வரலாற்றை பதிவு செய்து கொண்டே வருகிறது. இப்போ இருக்கிற ஆட்களுடைய 1,00,000 பேர் டெஸ்ட் பண்ணாங்க. 95 அறிஞர்கள், விஞ்ஞானிகள் கூடி உலகம் முழுக்க 7 கண்டங்கள் இருக்கக்கூடிய 1,00,000 பேருடைய டிஎன்ஏ மாதிரி எடுத்து டெஸ்ட் பண்ணதில் எல்லாருமே ஆப்பிரிக்காவிலிருந்து தான் ரூட் இருக்குது. தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தனை எடுத்தாங்க. பேர் என்ன, விருமாண்டி. தமிழ்நாடு உசிலம்பட்டியை சேர்ந்த விருமாண்டிங்கிற ஒரு பையன், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற பையன். அவனை தமிழ்நாட்டிலேருந்து அவன் டெஸ்ட் எடுத்தாங்க. அவனுக்கு ரூட் ஆப்பிரிக்கா தானே வந்துருச்சு. இப்போ நாம் எல்லாருக்குமே பூர்வ ஜென்ம பூமி என்பது ஆப்பிரிக்கா கண்டம், குமரி கண்டம் இல்லை, ஆப்பிரிக்கா கண்டம் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. நான் குமரி கண்டம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் 20 வயசில். இப்போ விஞ்ஞானம் சொன்னால் அப்புறம் நம்மளை மாற்றிக்கிறணும்ல. நான் மாற்ற மாட்டோம், இது ஆரிய சூது இப்படிலாம் சொன்னால் அது உலகம் ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. நாம் எல்லாருமே ஆப்பிரிக்காவிலிருந்து நடந்து கிளம்பி நடந்து வந்தவர்கள். அதில் ஒரு செட்டு முதலியே அதான் சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் சொல்கிறது, ஆன்செஸ்ட்ரல் ஆன்சியன்ட் சவுத் இண்டியன்ஸ், ஆன்செஸ்ட்ரல் ஆன்சியன்ட் நார்த் இண்டியன்ஸ், 2 குரூப் முதல்ல வருது. தெற்க அப்படியே போய் அந்தமான் நிக்கோபாரில் போயிருக்கு ஒரு செட்டு. அப்படி போகும்போது தெற்க தமிழ்நாட்டிலேயும் கொஞ்சம் ஒரு செட்டு இறங்கி இப்படியே நடந்து வடக்கு நோக்கி போயிருக்காங்க. அப்புறம் அங்கிட்டு போய் திருப்பி தெற்க நோக்கி வந்திருக்காங்க. திரும்ப வடக்கு நோக்கி போயிருக்காங்க. சிந்து வெளி சிதஞ்சவொன்னு திருப்பி தெற்க நோக்கி வந்திருக்காங்க. தெற்கையும் வடக்கையுமே அலைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கான்.
அதனால கலப்புகள் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ கிளியர் கட்டாக வந்து சுத்தமான இனம், சுத்தமான எந்த கலப்பும் இல்லாத இனம் என்று இன்றைக்கு இந்தியாவில் யாரும் கிடையாது. எல்லாமே கலப்பு. ஒரே இனம் இந்தியாவில் கிடையாது, ஒரே மதம் இந்தியாவில் கிடையாது, ஒரே சாதி இந்தியாவில் கிடையாது. இந்தியன் என்று சொன்னாலே கலப்பு கலப்பு கலப்பு. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் 6 பிள்ளைகள் இருந்தால் 6 பிள்ளைகளும் கருப்பு தான். ஆனால் 6 கருப்பு ஒன்று போல இருக்கா? லைட் கருப்பு, ஸ்ட்ராங் கருப்பு, திக் கருப்புன்னு 6 கருப்பு இருக்குது ஒரு பிள்ளைகிட்ட. அவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்திய சமூகம் வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்சர் சொசைட்டி இந்தியா என்பது ஒரு டோட்டல் மிக்சர். நம்ம வந்து இதில் தூய்மைவாதம் பேசுவது என்பது வரலாற்றுக்கும் அறிவியலுக்கும் புறம்பானது. இந்த வரலாற்றை நாம் பாடமாக வையுங்கள் என்று சொல்கிறோம். இந்த டிஎன்ஏ ஆராய்ச்சி கண்டுபிடிக்கப்பட்டு 50 ஆண்டுகள் தாண்டி விட்டது. விஞ்ஞான உலகம் அதை கொண்டாடுகிறது. ஆனால் நம்முடைய பாட புத்தகங்கள் அது இன்னும் வரவில்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வர்றவன் இந்த மரபணு ஆராய்ச்சி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாமா? நம்முடைய கல்வி முறையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் தேவைப்படுகிறது. பழைய பாடங்களையே இன்னும் படிச்சுக்கிட்டு தான் நம்ம அவுடேட் ஆயிடுவோம் இல்லையா? நாங்கள் அந்த காலத்தில் விமானம் விட்டோம், புஷ்பக விமானத்தை அன்றைக்கி விட்டுட்டோம். இப்போ போய் ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு புஷ்பக விமானத்தில் போனார். அப்புறம் வந்து அன்றைக்கே நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா பிள்ளையாருடைய தலையை அறுத்துட்டு நாங்கள் மனித தலையை விட்டுட்டு யானை தலையை வச்சு அன்றைக்கே ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். அன்றைக்கே நாங்கள் சயின்ஸில் முன்னேற்றம் கதை சொல்கிறதெல்லாம் வந்து உலகம் காரி துப்போம். இந்தியாவை மூடர் கூடமாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அறிவியல் அடிப்படையில் பேசாமல் நம்பிக்கை அடிப்படையில் பேசுவது என்றைக்குமே கேடு விளைவிக்கும். இதுதான் இன்றைக்கு தொல்லியல் ஆய்வுகளை சரியாக செய்ய வேண்டும். கீழடியிலே தோண்டி எடுத்தவர் தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன். அவருடைய புகைப்படத்தை இங்கே வச்சிருக்காங்க கண்காட்சியில். இவர் தான் அந்த ஹிமாச்சல பிரதேசத்தில் ராக்கிகரி என்கின்ற ஊரில் அந்த எலும்புக்கூட்டை தோண்டி எடுத்தார். அந்த எலும்புக்கூடு வந்து அதனுடைய டிஎன்ஏ ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருளர் இனத்தை சேர்ந்தவருடைய டிஎன்ஏயும் அந்த இமாச்சல பிரதேசத்தில் கிடைத்த அந்த எலும்புக்கூடும் ஒரே டிஎன்ஏவாக இருக்கிறது. அப்போ அது திராவிட இனம். அது சிந்துவெளி பகுதியில் தான் தோண்டி எடுத்திருக்காங்க. இது மாதிரி வெறும் வந்து பொருட்களை வச்சு பகடையை மட்டும் வச்சு சொல்லலை. இந்த டிஎன்ஏ ஆராய்ச்சியும் அவருடைய தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை சொல்கிறது. ஆகவே இதெல்லாம் நாம் வந்து இவ்வளவு விஷயங்களையும் இன்னும் 1000 விஷயங்கள் பேசுவதற்கு இருக்கிறது. அதுபோல் சயின்ஸாகவும் வரலாறாகவும் போயிடுங்க. உங்களுக்கு போர் அடிக்கிறது தான் நான் அதுக்குள்ளே போகலை. நான் மேம்போக்காகத்தான் சொல்லியிருக்கிறேன். விரிவாக அந்த படங்களோடு விளக்க படங்களோடு பேசினால் இன்னும் தெளிவாக நமக்கு புரியும். அவை சிந்துவெளி நாகரிக நூற்றாண்டை கொண்டாடுவதற்கான முழு தகுதியும் உரிமையும் படைத்தவர்கள் தமிழர்கள் தான். ஆகவே தான் நாம் இதை கொண்டாடுகிறோம். ஆகவே தான் நம்முடைய தமிழக அரசு ஜான் மார்ஷலுக்கு சிலை வைப்பதாக அறிவித்திருக்கிறது. ஆகவே தான் 7.5 கோடி ரூபாயை இந்த எழுத்தை வாசிப்பவர்களுக்கு தருகிறேன் என்று முதல்வர் அறிவிக்கிறார். அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இந்த சிந்துவெளி நூற்றாண்டு. இதை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் சொல்ல வேண்டும். ஏராளமான புத்தகங்கள் வந்திருக்கிறது. அதெல்லாம் வாங்கி சென்று நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்து நாமும் புரிந்து கொண்டு ஒரு விழிப்படைந்த சமூகமாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இன்று காந்தியினுடைய நினைவு நாள். திருப்பூரில் மட்டும் அவர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு இறந்ததாக கேள்விப்பட்டேன். ஆகவே அப்படியான வரலாறுகள் எல்லாம் நமக்கு தவறாக போய்விடும். உண்மையான வரலாறுகளை நாம் மக்களிடம் கொண்டு செல்வோம். நன்றி, வணக்கம்.